ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க. ரொம்ப தேங்க்ஸு. ரொம்ப தேங்க்யூ. இன்றைக்கி நம்மலாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நானும் படிக்கலை, நீங்களும் படிக்கலை, நம்மலாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இன்றைக்கி நம்மளை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா சோலார் சிஸ்டம். சோலார் சிஸ்டம் ஒரு மெயின் பார்ட்டு, ஹெட்டு. சோலார் சிஸ்டத்தோட ஹெட்டு யார்? நம்ம சூரியன், சன். யார்? சூரஜ். அவங்க தான் ஹெட்டு. ஓகேவா? அந்த சூரியன்லேருந்து நிறைய எரிக்கோள்கள் பாய்ஞ்சிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் நிறைய கோள்களை, ஜூபிட்டர், வீனஸு, இது எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணிடுது. ஏன்னா அதில் ஒரு லேயர் இல்லை, அது பாதுகாக்கும் அரண் இல்லை. ஆனால் நம்ம பூமிகிட்ட இருக்குது, அதுதான் ஓசோன் லேயர். இன்றைக்கி அந்த ஓசோன் லேயர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ஓசோன் லேயரை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் இல்லை. இப்போ நம்ம பூமி ரொம்ப ஹீட் ஆகிட்டு இருக்குது. ஏன் அது ஏன் அது நம்ம எப்படி தடுக்கலாம் அப்படி தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதை நானும் நல்லா படிக்கலை. நம்ம எப்படி ஏதாவது கேள்விகள் எனக்கு வந்துச்சுன்னா அது நானும் சால்வ் பண்ணுறேன். அதில் நம்மளுக்கு சால்வ் பண்ண ஹெல்ப் பண்ண போகிறது இன்றைக்கி நம்ம கூகுள் மாமாக்காக நம்ம மொபைலில் கை வச்சுருக்கோம். ஆனால் நான் பாதி படித்து வந்திருக்கேன், லேர்ன் பண்ணி வந்திருக்கேன். அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ சூரியன்லேருந்து நிறைய கோள்கள், எரிகற்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் அந்த ஓசோன் லேயர் தடுத்துக்கிட்டே இருக்குது. அந்த ஓசோன் லேயர் எவ்வளோ ஹார்ட்னா, நீங்கள் ஒரு இன்ஃபினிட் யானை அளவுக்கு சரியான ஹார்டு. அதை உடைக்கவே முடியாது. ஆனால் அதுக்கு யமகண்டம். அது என்ன தெரியுமா? சிஎஃப்சி கேஸ். இது சிஎஃப்சி கேஸ்னு ஒரு கேஸ் இருக்குது. அந்த கேஸோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்ப்போமா? குளோரோஃப்ளோரோ கார்பன். என்னது? குளோரோஃப்ளோரோ கார்பன். இந்த கேஸ் எதுலேருந்துலாம் வெளியில் வருதுன்னா, நம்ம யூஸ் பண்ணுற இந்த ரெஃப்ரிஜிரேட்டர், அடுத்து இந்த பொல்யூஷன், அது ஒரு அதிர்ச்சியான விஷயம் என்ன சொல்ல, அடுத்து இந்த ஃபேக்ட்ரிஸ், டீசல், இந்த வாகனங்கள், அதுலேருந்து வெளியில் வருது. ஒரு அதிர்ச்சியான விஷயம் சொல்லவா? நீங்கள் நீங்கள் கூலாக இருக்கணும்னு சொல்லி யூஸ் பண்ணுற ஏசிலேருந்து தான் முக்கியமாக அந்த சிஎஃப்சி கேஸ் வெளியில் வருது. அந்த சிஎஃப்சி கேஸ் எல்லாம் ஃபுல்லாக சேர்ந்து அந்த ஓசோன் லேயரை ஓட்டை போட்டுருது. அந்த ஓசோன் லேயரை ஓட்டை போட்டோன்னே அந்த சூரியனோட கதிர்கள் நம்ம பூமியை அட்டாக் பண்ண வருது. இப்போ புரியுதா? நம்ம கூலிங்காக இருக்கணும்னு சொல்லி யூஸ் பண்ணுற இது தான் நம்மளையே பாதிக்க வருது. நம்ம கூலிங்காக இருக்கணும்னு யூஸ் பண்ணுறது தான் நம்மளை இன்னும் ஹீட் பண்ணி விடுது. ரீசெண்டாக கூட மதுரையில் 107 டிகிரி, எக்ஸ்பெஷலி மேலூர் பைபாஸ் கிட்ட, திருச்சி மேலூர் பைபாஸ் கிட்ட 107 டிகிரி கரெக்டாக கண்டுபிடிச்சாங்க. தமிழ்நாட்டிலே அன்றைக்கி ஒரு நாள் திருச்சி, சென்னை, மதுரை. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? மதுரை தான் இந்தியாவிலேயே டர்ட்டியஸ்ட்டு சிட்டி, பொல்யூட்டடான சிட்டி. இங்கே தான் இந்தியாவோட டர்ட்டியஸ்ட்டு, தமிழ்நாடோட டர்ட்டியஸ்ட்டு பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஓகேவா? ஆனால் இப்போ மதுரை பணியெல்லாம் நம்ம தொடங்கிட்டோம். நிறைய பேர் தொடங்கி அவங்க ஊர் பேரை காப்பாற்றுறதுக்காக தூய்மை பணி தொடங்கி க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க. சீக்கிரமே நம்ம மதுரையோட பேர் மாறும்னு நம்புகிறேன். நம்மளும் சேர்ந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். சரி, நம்ம கதைக்குள்ளே வரும். அதனால் இந்த மதுரை சிட்டியில் சைடு இருக்க ஓசோன்லேயே டேமேஜ் ஆகிட்டு வருது. அதனால தான் நம்ம மதுரையில் இவ்வளோ ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. அதேமாரி சென்னை, நம்ம எல்லா இடத்துலையும், நம்ம இந்தியாவில் இப்போது சைனாலாம் இருக்காங்களே, அவங்க 2050 ஜப்பான் சைனாலாம் நம்ம 2050 வாழ்கிறான்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க 2050 வாழல. அவங்க கரெக்டாக 2026 தான் வாழ்கிறாங்க. ஆனால் நம்ம தான் 992 வர்றோம், 1992 வர்றோம். அவங்க 2026 வாழ்கிறாங்க. அவ்வளோதான். அவங்க 2026 வாழ்கிறது தான் அவங்களுக்கு பெரிய பிரச்சனையே. இப்போ நம்ம இந்தியாவில் அதிகபட்சமாக 128 டிகிரி செல்சியஸ் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அது ராஜஸ்தானில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. இந்த உலகத்துலேயே ஹையஸ்ட்டாக ரெக்கார்ட் ஆனது
யூஎஸ்ஏல ஒரு பாலைவனத்தில் 132 டிகிரி ஸ்கோராக இது ரெக்கார்டாக இருக்குது. ரெண்டாவது நம்ம இந்தியாவில் தான். ஆனால் இவ்வளோ வெயில் அடிச்சு டெய்லியுமே வெயில் இருக்கும். ஆனால் நம்ம அந்த வெயிலையுமே நம்ம இந்தியர்கள் சுட சுட டீ குடிக்கிற இது பலனு திறமை அவங்களுக்கு இருக்குது. ஆனால் யூரோப்பியன் நாடுகள்லாம் வெறும் நார்மலாக ஒரு 95 65 அப்படி டிகிரி வெயில் அடித்தாலே ஊர் ஃபுல்லாக அவங்க ஒரு பெரிய வைரஸே அதனால் அங்கே பரவி இருக்குது. அதனால மட்டுமே அவங்களுக்கு ஆயிரமாக மக்கள் அந்த வெயில்னாலேயே யூரோப்பியன்ஸ் இறந்து போயிருக்காங்க. ஓகேவா? ஏன்னா அந்த யூரோப்பியன்ஸில் அவ்வளோ அவங்களுக்கு அந்த வெயில் தெரிய மாட்டேங்குன்னா, அவங்களுக்கு வெயில் இந்த வெயில் அவங்களால இப்போ கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா, நம்ம இந்தியர்கள்லாம் நார்மலாகவே பிளாக்கு தான் அவங்களோட ரியல் ஃபேஸு. நீங்கள் சொல்லலாம் இந்த இந்தியன் ஆக்ட்ரஸ்ஸு அவங்கெல்லாம் வெள்ளையாக இருக்காங்க. அவங்க 5 நிமிஷத்தில் நீங்கள் வெயிலில் நிற்க விட்டாலே கருகருன்னு ஆயிடுவாங்க. ஏன்னா நம்ம இந்தியர்களோட உண்மையான உருவமே ஃபேஸ் கலரே அதுதான். கடவுள் படைச்சது அதுதான். அவங்களோட உண்மையான அவங்க எவ்வளோ தான் வெயில்னாலும் அப்படி என்ன வெயில்னாலும் அவங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. அவ்வளோ வெயில் அடித்தாலும் அவங்களுக்கு ஒரு சொட்டு கூட கலர் சேஞ்ச் ஆகாது. ஆனால் சயின்டிஃபிக்கலாக பிளாக் கலருக்கு தான் நிறைய எதிர்ப்பு சக்தி இருக்குது. அதனால தான் அவங்களுக்கு இப்படி ஆயிட்டு. அதனால் ஒயிட் கலரை மக்கள் யூரோப்பியன்ஸ் ஒரு பெனிஃபிட்டாக இல்லாமல் நினைக்கிறாங்க. இப்போ நம்ம கதைக்குள்ளே வரும். அவங்க சைனாலலாம் ஓசோன் லேயர் பாதி சோலி முடிஞ்சிச்சு. யூஎஸ்ஏலாம் சோலி முடிஞ்சிச்சு. ஜப்பான் கூட ஜப்பானில் நம்ம நிறைய கற்றுக்கிட்டோம். அவங்க தான் நல்லா க்ளீனாக வைக்கிறது எல்லாத்தையும் கற்றுக்கணும் நம்ம. ஓகேவா? ஆனால் அவங்கள்ட்ட ஓசோன் லேயர் நம்ம உடஞ்சிக்கிட்டே இருக்குது. ஆனால் ஓசோன் லேயர் சாதாரண ஆள் இல்லைங்க. அது எவ்வளோ உடஞ்சாலும் அது அவரை ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஆனால் நம்ம எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குமோ அது திடீர்னு கொலாப்ஸ் ஆகிட்டுனா நம்மளும் ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆயிடுவோம். அதனால் நம்ம அந்த ஏசி ரெஃப்ரிஜிரேட்டர் நீங்கள் இந்த ஓசோன் லேயர் உடைக்கிறதாங்கன்னா நீங்கள் ரெஃப்ரிஜிரேட்டரை தூக்கி எறியணும். அதெல்லாம் எல்லாத்தையும் நீங்கள் உங்களோட கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற எல்லாத்தையும் நீங்கள் தூக்கி எறியணும். சாதாரண விஷயம் இல்லை அது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த எலக்ட்ரிக் வண்டி சிஎன்ஜி இப்போ புதுசாக இந்தியன் கவர்மெண்ட் ஹைட்ரஜனில் ஓட வாட்டரும் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போல்லாம் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. அப்படி ட்ரெயின்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றிட்டு போனோன்னா ஓசோன் லேயர் அப்படியே ஃபுல்லாக ஃபிக்ஸ் ஆகிட்டு அதுக்கு நிறைய தொல்லை கொடுக்காம அது நல்ல சாந்தமாக அது வேலையை பார்த்துட்டு பூமி ஹீட் ஆகாமல் இருந்து நம்ம சந்தோஷமாக வாழலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இன்றைக்கி நம்ம இவ்வளோ கற்றுட்டு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா எல்லோரும் எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க. ஒரே நாளில் எனக்கு இன்றைக்கி 9 சப்ஸ்கிரைபர் கூட்டிட்டாங்க. ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இன்றைக்கி நான் உங்களுக்கு கஷ்டப்பட்டு இவ்வளோலாம் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்து இவ்வளோ இன்ஃபர்மேஷன் தேடி வந்திருக்கேன். அதுக்காக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நாளைக்கு பார்க்கலாம். See you soon. Bye.